நாங்கள் +2 படிக்கிறோம். லீவுக்காக வந்தோம் பீச்சுக்கு. சந்தோஷமாக இருக்குது. பொங்கலெல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டோம். தண்ணி வந்து கட்டி வச்சுருக்காங்க, இன்னும் விடவே இல்லை. நாங்கள் அதுக்காக தான் வந்தோமே விளையாடணுன்னு, ஆனால் விடவே இல்லை. ஹாப்பியாக இருக்குது வரதுக்கு. ஃபேமிலியாக வந்திருக்கோம். என்ஜாய் பண்ணால் ஃபேமிலியாக வந்திருக்கோம். இல்ல காணும் பொங்கல் வருஷம் இங்க தான் வருவோம். நாங்க காணும் பொங்கல் அன்னைக்கு நிறைய வருஷம் சின்ன வயசுல இருந்து வந்துட்டு இருக்கோம். நிறைய வருஷத்துல இருந்து வரோம். நீங்க பேசுங்க. வந்து புளியாந்தோப்புல இருந்து வரோம். 2 days பொங்கல் நல்லா கொண்டாடணும். ஹாப்பியா வீட்டுல பொங்கல் செஞ்சு எல்லாமே செஞ்சு இது காணும் பொங்கல்னால நாங்க ஃபேமிலியா வந்து நானு சித்தா அத்தை எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட வந்தோம். வந்து விளையாடணும். ஆனா தண்ணியில மட்டும்தான் விடலையே. இப்போ இது ரஷ்ஷா இருக்குன்றனால விடலை. ஆனால் ஜாலியாக இருக்கு. ரங்கராட்டம் எல்லாம் சுற்றணும், ஓடி பிடிச்சிலாம் விளையாடிட்டு ஹாப்பியாக இருக்கு. நாங்கள் மொத்தமாக 18 பேர் வந்திருக்கோம். பஸ்ஸில் வந்தோம். சாப்பாடு வீட்டிலேருந்து கொண்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டோம். நான் எப்பவுமே வருஷம் ஃபேமிலியோட இங்கே பீச்சுக்கு மெரினா பீச்சுக்கு வருவோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடும். நாங்கள் 10 years வரோம். என்ன காரணத்துக்கு வருவீங்க? காணும் பொங்கல்னா என்ன காரணத்துக்கு? அதான் ஃபேமிலியோட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணுன்னு தான் வருவோம். அவ்வளோதான். வந்து சமைச்சு சாப்பிடுவோம். இல்லை சாப்பிட அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே சாப்பிட்டு போயிடும். எத்தனை பேர் வருவீங்க? பஸ்ஸில் வருவீங்களா? எதில் வருவீங்க? 15-20 பேர் வருவோம். நாங்கள் டெம்போவில் வரோம். வீட்டில் வேன் எடுத்துன்னு வருவோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடும். பேர் குபேந்திரன். நான் இது வரேன், வாட்டர் வந்துடுறேன். ஆனால் பீச்சு வந்து நான் மகிழ்ச்சியாக இருக்குது. நல்லா பொருள் இது சுற்றுலா பயணம் காட்சி ஜாலியாக இருக்குது பீச்சு வர்றதுக்கு காரணம். ஆனால் நீங்கள் வந்தால் மனப்படி பேசலாம், ஜாலியாக விளாட்லாம், ஒரு வேறுபடலாம், ஜாலியாக இருக்கலாம், ஒரு மனக்காட்சி தேவையில்லை. அதுதான் ஃபேமிலியாக வரோம். நான் ஒரு 3-4 ஃபேமிலி ஆனால் ஜாலியாக இருப்போம். ஒரு மனக்கஷ்டமாக ஒரு வேறுபடாமல் ஜாலியாக இருப்போம். ஒரு மனக்கஷ்டம் இல்லாமல். சாப்பாடு பல இது தருவோம். நான் எதுவும் அது துரத்து விருப்பில்லை. பல இது தருவோம். ஒரு 4 குடும்பம் 4 சாப்பாடு. ஆமாம், 4 குடும்பம் பல சாப்பாடு. வால்டாக்ஸ் ரோட்லேருந்து வரோம். நாங்கள் வந்து 4 ஃபேமிலி, 4 குடும்பம். 4 குடும்பம் காலையில் சாப்பாடு, கறி தொக்கு, சாம்பார், சோறு, பிரியாணி. அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் மொத்தமாக வண்டியில், எங்கள் வீட்டுக்காரர் வண்டி எடுத்துகிட்டு வருவார். அந்த வண்டியில் வந்து மொத்தமாக நாங்கள் 4 குடும்பம் உட்காந்து ஒற்றுமையாக இருந்துட்டு வருஷம் நாங்கள் சுமாராக ஒரு 10 வருஷமாக வரோம். நாங்கள் குடும்பலாம் இருந்துட்டு 7 மணி 8 மணி அவங்க வீட்டுக்கு போகிறது. போயிட்டு இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டு படுத்துக்குவோம். அவ்வளோதான். நாங்கள் பொங்கலுக்கு தான். அது ஒரு ஃபேமிலி சந்தோஷம். பசங்களுக்கு லீவ் விடுறாங்க. லீவ் விட்ட உடனே பசங்க எங்கள் பொண்ணுங்க எங்கள் பேர பசங்க எல்லாரும் இட்டுன்னு வருவோம். இட்டுன்னு வந்து பார்த்துட்டு 8 மணி 9 மணி அவன் வீட்டுக்கு போகிறது. சாப்பாடெல்லாம் இங்கே சமைச்சு எடுத்துன்னு வந்துடுவோம். சாப்பிட்டு போயிடுவோம். எங்கள் வீட்டுக்கார் வேன் வச்சுக்கிறாரு. அந்த வேனில் வந்துடுவோம். வருஷத்துக்கு ஒரு நாள் தான். நல்லா பேசி ஜாலியாக இருந்துட்டு மனசு. ஆமாம். சந்தோஷம். நாங்கள் 4 வீட்டுக்கு வரோம். எந்த பிரச்சனை இல்லாத வந்து சந்தோஷமா ஜாலியாக இருந்துட்டு போயிடுவோம். வருஷத்துக்கு ஒரு நாள் நாங்கள் கும்பலாக வரோம் 4 வீட்டுக்காரோம். மயிலாப்பூர்லேருந்து வரேன். நாங்கள் எப்போவுமே காணும் பொங்கல்னா பீச்சுக்கு தான் வருவோம். வந்து என்ஜாய் பண்ணுவோம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். இங்கே வந்துட்டு பஜ்ஜி, பிராட்னம் சுற்றுறது, பஜ்ஜி சாப்பிட்றது இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த எல்லாம் வந்து வர்றது வந்து சின்ன பசங்களுக்காக தான் வரும். மெயினாக எங்களுக்காக வரல, எங்கள் தங்கச்சி பசங்க அவங்களுக்காக தான் வரேன். சாப்பாடுலாம் கொண்டு வர நாங்கள் என்ன மயிலாப்பூர் தானே. நாங்கள் லேட்டாக தான் வருவோம். ஒரு சாயந்தரமாக தான் வருவோம். ஈவினிங்காக வருவோம். ஈவினிங்காக வந்துட்டு ஜாலியாக எல்லா ஸ்நாக்ஸும் வாங்குவோம், சாப்பிடுவோம், என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். இது கேம்ஸ்லாம் இன்னைக்கு கச்சேரிக்காக மெயினாக வந்திருக்கிறோம். இன்னைக்கு இதை இப்போ இத்தனை வருஷம் அதெல்லாம் வச்சதில்லை. இந்த வருஷம் தான் வைக்கிறாங்களே, அதை பார்க்கணுன்னு வந்திருக்கிறோம். ஆமாம். இல்லை, நடுவில் வருவோம். இந்த மாதிரி எப்பயாச்சும் பசங்க ஸ்கூல் லீவு, இந்த பசங்க லீவ் விடுவாங்க இல்லையா, குவார்ட்டர்லி ஆஃபர்லி லீவு, அந்த மாதிரி சமயத்தில் குவார்ட்டர்லி ஆஃபர்லி லீவு அந்த மாதிரி சமயத்தில் ஒரு நாள் பசங்களுக்காக தான் வருது, எங்களுக்காக வரல. அதுவும் இல்லாமல் பீச்சுக்கு வந்துட்டு தண்ணியில் நின்னா அது ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தண்ணியில் அலௌடு இல்லை. பீச்சில் தண்ணியில் நின்னா வந்து நமக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும்ல, அதில் அதுக்காகவும் வருவோம்.